Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது ரயில்வே துறையிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுவும் குறிப்பா NTPC RRB NTPCல ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு வேகன்சி வரப்போகுதுன்றத ஒரு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது என்னன்னா லோக்சபா நடந்துச்சு இல்லையா, அந்த அஃபிஷியலானது அது. ஓகேவா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து வந்தது. லோக்சபாவில் கேட்ட கொஸ்டினுக்கு கொஸ்டின் நம்பர் 25 கேட்டதுக்கு 15/3 மார்ச்சில் கேட்டது தான். அது ஷார்டேஜ் ஆஃப் த ஸ்டேஷன் மாஸ்டர், அதுக்கான ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கன்வர் தானிஷ் அலி அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இது என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த நோட்டீஸ் படி. ஓகேவா, அதாவது மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே கொடுத்தது ஷார்டேஜ் ஆஃப் ஸ்டேஷன் மாஸ்டர் அட் ரயில்வே ஸ்டேஷன் இன் த கண்ட்ரி. ஓகேவா கொடுத்துருக்காங்க. இதில் டீட்டெயில்ஸ் therefore including the reason therefore the step being taken by government of recruitment of station master and the time which of the vacancy are likely to be filled. ஓகேவா, அது ஒரு ஏஜென்சி வச்சுருக்காங்க இல்லையா, அதாவது டிசிஎஸ். இப்போ இது 2019 நடந்துச்சு, அது டிசிஎஸ் கான்டாக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்னொருவர்கள் வேற ஆளுக்கு வேகமாக பண்ணி அந்த இதை மூலியமா இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி advertised, the number of recruitment made on the said vacancy so far by the railways அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஆன்சர் தான் மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப அடுத்த முக்கியமான ஆன்சர் பண்ணது கன்வர் தானிஷ் அலி டு பி ஆன்சர் பை லோக்சபாவில் பண்ணியிருக்காங்க 15/3 ஷார்டேஜ் ஆஃப் ஸ்டேஷன் மாஸ்டர் அவங்க கேட்டதுக்கு. ஓகேவா, இதுதான் மெயின் ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளது. மொத்தம் 41,844 ஸ்டேஷன் மாஸ்டர் தேவை. ஓகேவா, ஆனால் இதுவரை இப்போ லாஸ்ட் டைம் எடுத்ததில் 36,531 ஃபில் பண்ணிட்டாங்க. மீது ஷார்டேஜ் வேகன்சிக்கு 5,353 வேகன்சி இருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுதான் பொசிஷனாக இருக்குது. ஓகே, வேகன்சி பொசிஷன் ஆஃப் த ஸ்டேஷன் மாஸ்டர் இந்தியன் ரயில்வேல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இதுக்கு வேகமாக எடுக்க போகிறாங்க. ஓகேவா, அதுதான் இதில் CND occurrence and filling of vacancy is a continuous process and the same is filled by placement of intent by railways with the recruitment agency as per the operational requirement. During the process vacancy may arise, those are filling the subsequently. அதாவது இது கூடுதலாக கூட வரலாம். இப்போ இந்த வேகன்சி சொல்லியிருக்காங்களா, இது கூடுதலாக கூட வரலாம். நாங்கள் மறுபடியும் எடுக்க போகிறாங்க ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலிமா டிசிஎஸ் எடுத்தாங்க இல்லையா, கனெக்ட் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்க எடுப்பாங்கன்னு சொல்ல வருவாங்க. 2019 6,865 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் எடுத்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகேவா, எடுத்து ஃபில் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிறத இப்போ எடுக்க போகிறாங்க. ஓகேவா, இப்போ இந்த 6,865 வேகன்சி ஓவராலாக இருந்துச்சு இல்லையா ஸ்டேஷன் மாஸ்டர், அது சவுத்துன்னு பார்க்கும்போது ஒரு 600க்கு மேலே வேகன்சி இருந்துச்சு ஸ்டேஷன் மாஸ்டர். இப்போ நம்ம 5,000க்கு மேலே பார்க்கறதுனால மினிமம் ஒரு 500க்கு மேலேயாவது சவுத் ரீஜியனில் இருக்கும், தமிழ்நாட்டுக்கு இருக்கும் வாய்ப்பு இருக்குது. 500+ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை வேகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ NTPC ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ குரூப் டி ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பேனல் ஷார்ட் லிஸ்ட் ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் டிவி லிஸ்ட் மட்டும் கொஞ்சம் பண்ண போகிறாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சுன்னா NTPC குரூப் டி இதெல்லாம் வருது. ஏன்னா இது 2019க்கு அப்புறம் கொரோனானால எந்த இதுவுமே நடக்கவே இல்லை. அப்போ இதோட வேகன்சி எல்லாம் பெண்டிங் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் எடுக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக எடுப்பாங்க. வேகமாக வரும், எப்போ வரும்னு தெரியல. வேகமாக முடிஞ்சோடனே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இதுதான் நமக்கு மெயினாக பார்க்க. அப்போ இதுக்கும் நீங்கள் ரயில்வே இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இது வேகமாக வரப்போகுது. இதுக்கும் நீங்கள் தயாராகுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது அவங்களே சொல்லிட்டாங்க, அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. இன்னும் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் சர்க்குலேஷன் ரெகுலராக வர ஆரம்பிச்சு. ஓகே, நீங்கள் ரயில்வே இதில் ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக வெற்றி வருவீங்க. ஓகே, வாழ்வு வளமுடன். வேறு ஏதாவது டவுட் சந்தேகம் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை SSC ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்வு வளமுடன். நன்றி.